செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த முடிச்சூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற தூய்மை பணியாளர்கள் சிலர் தங்கள் மீது குப்பைகளை வீசுவதாகவும் தண்ணீர் கூட தருவதில்லை என அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகள். அவர் குறை சொல்றாரு, மன்னிச்சுங்க. சரி விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். முழுமையான விவரம் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட முடிச்சூர் ஊராட்சி அலுவலகத்தில் இன்று கிராம சபை கூட்டம் அந்த ஊராட்சி செயலர் வாசுதேவன் முன்னிலையில் நடைபெற்றது. தொடர்ந்து அந்த தலைவர் கூட்டத்தில் பங்கேற்காத காரணத்தால் துணைத் தலைவர் அந்த விநாயகமூர்த்தி தலைமையிலும் கூட்டமானது தொடங்கியது. முன்னாள் ஊராட்சி மன்ற தாமோதரன், அதே போன்று கவுன்சிலர்கள் முன்னிலையில் கூட்டம் தொடங்கிய போது முதலில் இந்த பெண் தூய்மை பணியாளர்களை கௌரிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பெண் தூய்மை பணியாளர்களை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு நபர் இது போன்று சாலை முழுவதும் குப்பைகள் அதிக அளவு இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக காலை 7 மணிக்கே நாங்கள் பணிக்கு வருவதாகவும் மாலை 3-4 மணிக்கு தான் வீட்டுக்கு செல்வதாகவும் தொடர்ந்து அதாவது வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் சேரும் சகதியிலும் நாங்கள் குப்பைகள் எடுத்து வருவதாகவும் சில நேரத்தில் வீட்டுகளுக்கு சென்றால் குப்பைகளை தூக்கி மேலே எறிவதாகவும் அதே நேரத்தில் தண்ணீர் கேட்டால் கூட தருவதில்லை, வீட்டிற்குள் நுழைந்து குப்பைகளை எடுக்கவில்லை. இது போன்று பல பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்து எங்கள் பணிகளை செய்து வந்த நிலையில் தாங்கள் எந்த பணியும் செய்யவில்லை என இவர் தெரிவித்ததால் கடும் அதிருப்தி அடைந்ததாக கூறி அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் மாதம் 5000 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளம் தருவதாகவும் பல முறை அதை உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரையே ஊராட்சி சார்பிலும் உயர் அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் தர வேண்டிய சம்பளத்தை கூட மாத இறுதியில் தான் தருகிறார்கள். எனவே 2ஆம் தேதியை எங்களுக்கு அந்த மாத சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அதே நேரத்தில் அதுவரை மருத்துவ உபகரணங்கள், ரெயின் கோட், அதே போன்று பாதுகாப்பு உபகரணை ஊராட்சி சார்பில் வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் கூச்சலிட்டனர். அதே நேரத்தில் நாங்கள் எவ்வளவு பணி செய்வங்களை இது போன்று அவமதிக்க கூடாது என கடைசியில் அந்த கோரிக்கையை முன்வைத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.